அன்புக்குரிய தேவஜனமே, இந்த செய்தியின் மூலமாய் உங்கள் சந்திப்பில் சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு முடியாததை முடிக்கும் கர்த்தர் என்றும். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். 2 ராஜாக்கள் 3:9 சொல்லப்படும். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதேமின் ராஜாவும் சேர்ந்து மோவாபிய ராஜாவுக்கு விரோதமாய் படையெடுத்து போனார்கள். அந்த சூழ்நிலைகளுடைய இராணுவம் 7 நாட்கள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்கிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணீருக்காக இவர்கள் அலைந்து திரிந்தபோது யோசபாத் ராஜா கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தேடுகின்றான். யோசபாத்தின் நம்பிக்கை அல்லது விசுவாசம் தேவனுடைய மனிதனத்தில் இல்லை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தெரியும். தேவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வாயாய் இருப்பவர்கள், தேவனால் உரைக்கப்படுகிறது, அவர்கள் தான் தேவனுடைய தீர்க்கதரிசிகள். அதாவது வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லும் பொழுது உபாகமும் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உங்களுக்கு கடினமாய் இருக்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். அதுக்கு பரவாயில்ல தான் யோசபாத் போய் தீர்க்கதரிசியை போய் பார்க்க போகின்றார். 2 ராஜாக்கள் 3:11 தேவ ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும் என்றும். 12ஆம் வசனம், இந்த 3 ராஜாக்களும் கர்த்தரின் ஆலோசனைக்கு தங்களை எப்படி தாழ்த்தி கீழ்ப்படிந்து இந்த நெருக்கமான காலத்தில் தேவ வார்த்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து தான் இந்த செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது யோசபாத் கர்த்தரிடமாய் விசாரிக்க சொல்லுகின்றான். 2வது தீர்க்கதரிசியை நம்புகின்றான். 3வது கர்த்தரின் ஆலோசனையின்படி விசுவாசித்து நடக்கின்றான். முதலாவது பார்க்கும் பொழுது யோசபாத் கர்த்தரிடம் விசாரிக்கின்றார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இந்த அதிகாரத்தில் 3 ராஜாக்களும் சேர்ந்து மோவாபிய ராஜாவை எதிர்த்து யுத்தம் பண்ண 3 ராஜாக்களின் இராணுவங்கள் மிருக ஜீவன்கள் எல்லாம் சேர்ந்து போகின்றார்கள். இவர்கள் 7 நாட்கள் சுற்றி திரிந்த பொழுது அங்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. மிகுந்த பாரம் அடைந்திருப்பார். அதாவது உயிர் வாழ்வது கட்டாயம் தண்ணி தேவை. நம்ம அறிந்திருக்கிறோம். பெருந்திரள் கூட்டம் இவங்க தண்ணி குடிச்சதுனால தானே அவங்க போய் யுத்தம் பண்ண முடியும். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கு. மறுபக்கம் கர்த்தர் மோவாபின் கையில் 3 ராஜாக்கள் ஒப்புக் கொடுக்க வந்து அழைத்தாரோ என்று குறை சொல்கின்றார்கள். ஒரு பக்கம் இது தண்ணி இல்லாமல் இருக்குது, மறுபக்கம் எல்லாம் குறை சொல்கிறாங்க. இது பெரிய போராட்டம். அதான் பாருங்கள் வேதம் சொல்கின்றது, தாங்க முடியாத துயரம், தண்ணீர் இல்லையே என்ற பெரிய பாடுகள் வந்து என்ன செய்யன்னு தெரியாத அந்த நெருக்கடியான சூழ்நிலையில், அதாவது யோசபாத் என்ன பண்ணுறாருன்னா, இது அவனுடைய பார்வைக்கு இது மலை போல் காணப்படுகின்றது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது முடியாதது, இது மனிதரால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல என்று சொல்லி யோசபாத் கர்த்தரிடத்தில் விசாரித்து பதில் கிடைக்க வேண்டும் என்று வழி தேடுகின்றார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நாடுகின்றான். அப்போ இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களான்னு கேட்கும்போது அங்கே சொல்கிறாங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக எலிசா இங்கே இருக்கின்றார். பாருங்கள் தீர்க்கதரிசியுடைய தகுதியை குறித்து எப்படி சொல்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசி கைகளுக்கு கொடுத்து இருந்தாலும் அவர் தான் இருக்கிறார் என்று. 2 ராஜாக்கள் 12ஆம் வசனத்தில், இந்த 3 ராஜாக்களும் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய தீர்க்கதரிசியிடம் சென்று ஆலோசனை கேட்கின்றார். 2வது நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்புதல். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15லிருந்து 18. இன்றைக்கு நாங்களும் ஊழியம் தீர்க்க தரிசன உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன். அநேகர் சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன உடனே, அன்றைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டாங்களா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று. 15 வருடம் கழித்து 2 குழந்தை பெற்றெடுப்பார். அதே போல் அவர்கள் பெற்றெடுத்து சாட்சியாய் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கதரிசியை நம்புங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகவும் 20:20 உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர், அவருடைய தீர்க்கதரிசியை அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 15ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி கர்த்தருடைய ஆவியின் வல்லமை, அதாவது கரம் என்று இறங்கும்போது வல்லமை இறங்குவது, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்குகளே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்னால் விசுவாச வாக்கள். நம்புகிறதுக்கு ஏதுமில்லாத சூழ்நிலை. அதான் அந்த இடத்துல தண்ணி வரதுக்கு சான்ஸே கிடையாது. இவ்வளோ பேருக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அதெல்லாம் சொல்லும்போது, ஆனால் விசுவாச வாய்க்காலை வெட்ட சொன்ன உடனே, தீர்க்கதரிசி சொன்ன உடனே அதை கீழ்ப்படிந்து யோசபாத் விசுவாசத்திற்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நீங்கள் வெட்டி வையுங்கள் என்று காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். பாருங்கள், அங்கே காற்றையும் மழையும் காணலை, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். காற்று வராது, மழை வராது. அதான் இது என்ன அர்த்தம்னா, சூழ்நிலையில் எல்லாம் சாதகமாக இல்லாத பொழுது மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இதற்குத்தான் தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். 3வது பார்க்கும் பொழுது கர்த்தரின் ஆலோசனையின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தான். 2 ராஜாக்கள் 3:18 கர்த்தரின் ஆலோசனை அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்ததினால் வசனம், ஏதோம் தேசம் வழியாய் தண்ணீர் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று பார்க்கும்.
இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இன்றைக்கு உங்களை பார்த்தும் கர்த்தர் சொல்கின்றார், உன் பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு வந்து விசாரித்து கர்த்தர் சொல்லும் ஆலோசனைப்படி நீ நடக்கும் பொழுது உன் பார்வைக்கு மலை போல் இருக்கிற பிரச்சனை கர்த்தரால் கூடும் என்று சொல்லி அற்ப காரியமாய் கர்த்தர் முடித்து கொடுப்பார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மலை போல் என்ன பிரச்சனை இருக்குது? முடியாததை முடிக்கிற இயேசு கிறிஸ்து நாமம் செயல்படும். இந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையா? கர்த்தர் ஞானத்தை கொடுப்பது அற்ப காரியம். படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையா? வேலை கொடுப்பது அற்ப காரியம். எல்லா கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீர்களா? மலை போல் இருக்கிறதா? கடன் பிரச்சனையை தீர்க்க இயேசுக்கு அற்ப காரியம். விசுவாசியுங்கள், எல்லாவற்றையும் முடியும். முடியாததை முடிக்கிற இயேசுவின் நாமம். இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று புலம்பி நிற்கின்றீர்களா? இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். வேதனை நீங்கள் சுகமடைவா என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா விதத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருடைய சமூகத்தில் போய் முதலாவது சொன்னது போல அது அவளை விசாரிக்க, கர்த்தரிடத்தில் விசாரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது தீர்க்கதரிசியை நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது அவர் கர்த்தருடைய ஆலோசனை நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவார் எல்லா காரியத்திற்கும். சில பேர் பெரிய கல்யாணம் நடந்த போய் ஆண்டவர் எல்லா காரியம், இவன் ஒரு பொருள், சின்ன வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குவோம், கடைக்கு போகிறீங்களா, கூட ஆண்டவரே நீர் உங்களுடைய சமூகம் என் கூட வரட்டும், நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போங்க, ஆசீர்வாதமாய் திரும்புவீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படித்தான் அனுப்பிச்சு. எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டோடைய டிஸ்கஷன் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட நான் செலவு பண்ணதில்லை. அதே போல் கர்த்தரோட இணைந்து நீங்கள் செய்யும் பொழுது அவருடைய பார்வைக்கு உங்களுடைய மலை போல் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அற்ப காரியமாய் முடிச்சு கொடுக்க வல்லவர் இயேசு. எல்லாம் கூடும். விசுவாசிக்கின்றீர்களா? இன்றைக்கு செய்தியை கேட்டீர்களா? எல்லாம் உங்களுடைய பார்வைக்கு மலையை போல் பிரச்சனை, ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். எப்படிப்பட்ட மலையையும் கர்த்தர் உடை தெரிய முடியும். எப்படிப்பட்ட போராட்டத்தை கர்த்தர் விரட்டி அடிக்க முடியும். கோர்ட்டு கேஸ் என்று அலைகின்றீர்களா? கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். கற்றாதை அதட்டி, காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதட்டி அப்புறப்படுத்தி ஒரு வழியாய் வந்த சத்ரு 7 வழியாய் ஓடிப்போவதை உங்கள் சொந்த கண்களால் காண்பீர். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமா நீர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஜனங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று தெரியவில்லையே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே, இந்த போராட்டம் என்னை வாட்டி வதைக்கிறது, மலை போல் நிற்கிறது, எங்கு திரும்பினால் தடையாக இருக்கிறது என்று புலம்பி நிற்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறேன், இந்த காரியம் உம்முடைய பார்வைக்கு அற்ப காரியம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் நாங்கள் விசாரிக்கும் பொழுது, கர்த்தருடைய சொல்லை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது வாய்க்க பண்ணுவேன் என்று பேசினீர் ஆண்டவரே. தி ஷலதுரி காலதுரா அந்தூரா கால தி ஹேலதுரி. இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக இருந்த அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று புலம்பி நிற்கின்றீர்கள், தடையாயிருக்கிறது என்று அழுது புலம்புகின்றீர்கள். விசேஷமாக எலிசபெத் என்ற சகோதரி மிகவும் அழுகின்றார். என் பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கும் திருமண வயதில் நின்று கொண்டிருக்கின்றார்கள், நடக்கவில்லையே என்று புலம்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து மகளை, இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். ஓ தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசியும் காலம் குறித்த நேரம் வந்த அந்த சங்கீதம் 102:13 வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உன் பிள்ளையுடைய வருங்காலத்தை கத்த திருமண காரியத்தை ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஒரு சந்துரகலதுரி கந்து லிஷால் பீதுரி யாருத ராஜகுமாரி ஒவ்வொரு குடும்பத்தில் பிரச்சனைக்கும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு கேட்டு நடந்த மகள். ஆனால் சில நேரங்களில் சோர்ந்து போகிறார். இந்த பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காய் புலம்பி நிற்கிறார். 2 பிள்ளைகளுக்கும் திருமணத்தை கர்த்தர் தானே நடத்தி கொடுத்தார், நன்றி சொல்லு. 3வது பிள்ளைக்கும் கர்த்தர் நிச்சயமாக நடத்தி கொடுத்து ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்களால் காண்பாய். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஷபி கபி துரி கலதுனா. டேவிட்சன் இயேசுவை மிகவும் நேசிக்கிறார். சரீரத்தில் மிகுந்த பலகீனம், புலம்பி தவிக்கிறாய். ஓ இந்த வியாதி என்னை வாட்டுகிறது, நடக்க முடியவில்லையே, கால நரம்புகள் எல்லாம் எனக்கு பலகீனமாக இருக்கிறது என்று புலம்புகிறாய். கர்த்தர் சொல்கிறார், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் என்று அறிக்கை பண்ணு. பிரமிப்பு அடையும் கால்கள் பலன் கொண்டு மான்களின் கால்களைப் போல மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஓ ஷபாதூரி கந்தோனே கிளிகபி கொல தூக்கரவாது. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர்பெறாய் ஆசீர்வாதம். என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நம்பி இருக்கிறார்களோ, மனிதரால் கூடாதவைகள் தான் தேவனால் கூடும். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்னும் பள்ளத்தகம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றவன். இப்படி ஆசீர்வாத ஐஸ்வர்யங்கள் அதிசயங்கள் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தற்காய் மக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிட்டே ஜீவனுள்ள தகப்பனே, ஆமே ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்து
பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இவ்வளோ பெரிய மலை போல் இருக்கிறது என்று புலம்பி நிற்கின்றீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். உங்கள் காரியம் முடிந்தது. அற்ப காரியமாய் கர்த்தர் முடித்து கொடுத்து விட்டார். விசுவாசிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.